மயிலாடுதுறையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 3 புதிய பேருந்துகள், 3 புதிய கூண்டு கட்டமைக்கப்பட்ட பேருந்து சேவையினை அமைச்சர் மெய்யநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கும்பகோணம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் நாகப்பட்டினம் மண்டலம் 11 பணிமனைகள் மூலம் 541 பேருந்துகளை இயக்கி நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்ட பொதுமக்களுக்கு சேவை செய்து வருகிறது. மயிலாடுதுறை, சீர்காழி மற்றும் பொறையார் ஆகிய 4 பணிமனைகளை உள்ளடக்கிய மயிலாடுதுறை மாவட்டத்தில் நாளொன்றுக்கு 72 புறநகர் பேருந்துகள், 65 நகர் பேருந்துகள் மூலம் 55,796 கிலோமீட்டர் இயக்கப்பட்டு 1,18,341 பயணிகள் பயனடைந்து வருகின்றனர். இதில் 57,152 மகளிர் பயணிகளும், 174 மாற்றுத்திறனாளி பயணிகளும், 3 மாற்றுத்திறனாளி உதவியாளர் பயணிகளும், 15 திருநங்கை பயணிகள் மற்றும் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியர்கள் கட்டணமின்றி பயனடைந்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்திற்குட்பட்ட 3 பணிமனைகளுக்கும் புதிய மற்றும் கூண்டு புனரமைக்கப்பட்ட 21 பேருந்துகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதுவரை 15 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பழைய பேருந்துக்கு பதிலாக மயிலாடுதுறை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 3 புதிய பேருந்துகள், 3 புதிய கூண்டு கட்டமைக்கப்பட்ட பேருந்துகள் சேவையினை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மணக்குடியில் 24 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணியினை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா முருகன், ராஜகுமார், பன்னீர்செல்வம், அரசு போக்குவரத்து கழக நாகப்பட்டினம் மண்டல பொது மேலாளர் ராஜா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.